ஆண்டவரே பாராட்டு துதிக்காக ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக உலகங்களுக்கு செய்வதற்குமாய் செய்த பிரசன்னங்களோடு ஒவ்வொரு ஆவியில் கொடுக்க செய்கிறாக ஆண்டவரே கர்த்தருடைய விசாரங்களை ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள கொடுக்க செய்யும் ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் பேசும் இடைவெளியாக நல்ல பாடல்களை தருகிறாக ஜீவ சாட்சிகளுக்கு நல்ல வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் மறுபடி ஆத்மாக்களுக்கு துதி செல்கிறார் கெம்பிர பாடல் புஸ்தகத்தில் 27வது பாடல் இயேசுவின் அன்பை கூறுகிறேன், இயேசுவின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன், நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவனை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவனை போற்றிடுவேன். ஆற்றியை தேற்றிடும் அவர் கரமே அரவணை தீருவே என்னையுமே. ஆற்றியை தேற்றிடும் அவர் கரமே அரவணை தீருவே என்னையுமே. இளைப்பாறுதல் தரும் அவர் சமூகம் முன் செல்லும் அன்பை நான் கூறிடுவேன். இளைப்பாறுதல் தரும் அவர் சமூகம் முன் செல்லும் அன்பை நான் கூறிடுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன், நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். துன்பங்கள் தொல்லைகள் சூழ்கையிலே கண்ணீர் கவலையும் பெருகும் போதும், துன்பங்கள் தொல்லைகள் சூழ்கையிலே கண்ணீர் கவலையும் பெருகும் போதும், ஆபத்தினாலே அரவணைக்கும் அன்பரின் அன்பை நான் கூறிடுவேன். ஆபத்தினாலே அரவணைக்கும் அன்பரின் அன்பை நான் கூறிடுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன், நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். பேர் சொல்லி அழைக்கும் நேசரவர் பிரியமாய் வந்தென்னை அழைத்திட்டாரே. பேர் சொல்லி அழைக்கும் நேசரவர் பிரியமாய் வந்தென்னை அழைத்திட்டாரே. சாட்சிய ஜீவிப்பேன் இயேசுவுக்காய், காத்திடும் அன்பை நான் கூறிடுவேன். சாட்சிய ஜீவிப்பேன் இயேசுவுக்காய், காத்திடும் அன்பை நான் கூறிடுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன், நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன்.
தாய் தந்தையாவரும் மறந்திட்டாலும் உற்றார் உறவினர் கைவிட்டாலும் தாய் தந்தையாவரும் மறந்திட்டாலும் உற்றார் உறவினர் கைவிட்டாலும் உலகமே வேறுத்து பகைத்திட்டாலும் வாக்கு மறாந்தை கூறிடுவேன். உலகமே வேறுத்து பகைத்திட்டாலும் வாக்கு மறாந்தை கூறிடுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன். நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். மின்னலை போன்றதோர் பேரொளியில் மத்திய வானத்தில் தோன்றிடுவார். மின்னலை போன்றதோர் பேரொளியில் மத்திய வானத்தில் தோன்றிடுவார். மகிமை சாயலாய் மாற்றிடுவார். மகிமையின் அன்பை நான் கூறிடுவேன். மகிமை சாயலாய் மாற்றிடுவார். மகிமையின் அன்பை நான் கூறிடுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன். நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். அல்லேலூயா. 36வது பாடலை பாடுவோம். அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் இயேசு. 36வது அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. கடந்திட்ட நாட்களில் கண்மணி போல் கனிவுடன் காத்தத ஸ்தோத்தரிப்பேன். இமை பொழுது கைவிடானேசரை துதி செலுத்தி நான் போற்றிடுவேன். இமை பொழுது கைவிடானேசரை துதி செலுத்தி நான் போற்றிடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. கருவில் என்னை தெரிந்தெடுத்து கருத்தாய் என்னை காத்து வந்தீர். கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரேன். உம் துதி சொல்ல அழைத்திட்டீரேன். கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரேன். உம் துதி சொல்ல அழைத்திட்டீரேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. உந்தனில் சேவை நான் செய்திடவே பாரினில் பலியாய் அர்ப்பணித்தேன். வழுவாமல் காத்திட வல்லவரே புது கவியால் உம்மை போற்றிடுவேன். வழுவாமல் காத்திட வல்லவரே புது கவியால் உம்மை போற்றிடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன் அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா
அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே, உம்மை எல்லால் பாடுலகில் தஞ்சம் எனக்காருமில்லை. உம்முகமே எனக்காறுதலே, மகிழ்வுடன் உம்மை போற்றிடுவேன். உம்முகமே எனக்காறுதலே, மகிழ்வுடன் உம்மை போற்றிடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே, அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே, வருவேன் என்று வாக்குரைத்தவரே, வாஞ்சையால் உள்ளம் ஏங்கிடுவே. விலையேற பெற்றன பொக்கிஷமாய், மகிமையில் எம்மை சேர்த்திடுவேன். விலையேற பெற்றன பொக்கிஷமாய், மகிமையில் எம்மை சேர்த்திடுவேன். அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே, அல்லேலூயா நான் பாடிடுவேன். அல்லும் பகலிலும் என் இயேசுவையே. அல்லேலூயா. 47வது பாடல். என் நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும் என்பதான பாடல். 47வது பாடல். என் நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். என் நேசருக்கு நான் அழகுள்ளவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பள்ளத்தாக்கின் சாரோனின் ரோஜாவர், முட்களுக்கு நான் லீலி புஷ்பமே. பள்ளத்தாக்கின் சாரோனின் ரோஜாவர், முட்களுக்கு நான் லீலி புஷ்பமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்மலையின் வேலிக்குள் தங்கும் பூராவே, உன் முகருகம் எனக்கு இன்பமானதே. கண்மலையின் வேலிக்குள் தங்கும் பூராவே, உன் முகருகம் எனக்கு இன்பமானதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரியமினி ரூபவதி, உன்னை பழுதொன்றும் நான் காணவில்லை. என் பிரியமினி ரூபவதி, உன்னை பழுதொன்றும் நான் காணவில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் இடது கை என்னை அணைத்திடுதே, அவர் வலக்கரம் என்னை தேற்றிடுதே. அவர் இடது கை என்னை அணைத்திடுதே, அவர் வலக்கரம் என்னை தேற்றிடுதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் பற்றி கடன் வருது எல்லாரும் கட்டளை நான் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்தப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிறிஸ்தப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம்.
Hallelujah. Sodram, 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 Sodram. Pidaave, Sodrikuram, 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 Sodrikuram. Kumare, Sodrikuram, Appa, Sodrikuram. Tejrvalane, Sodrikuram. Hallelujah, Hallelujah, Hallelujah. Devane, Meya Sodrikuram, Mandavane, Sodrikuram, Appa. Iruvare, Devanappa, Hallelujah, Hallelujah. Namindikku kodukkapadaville Raja. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்ந்ததப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உலகத்தில் உள்ளவர்களில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். கர்த்தாவே நீர் பெரியவராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ blood of Jesus, ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே अच्छा उम्மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாராலும் உங்களுக்கு பிரியமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. और ஆத்மாவை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மனம் திரும்புவது கேட்டதான கனிகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியிலே பலப்பட கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஞான வரங்கள் கிருபா வரங்களை ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலையை கர்த்தர் கொடுப்பீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமையிலே பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமையிலே பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் ஏற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் ஏற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களே, ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறபடியால் இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கடந்து வந்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொட்டில் ஆசீர்வதியும் அப்பா. தியானிப்பாயதான காரம் ஒவ்வொருத்தரும் இந்த வேலை தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சுத்தருடைய சிருஷ்டியும் நிலைபெறமான ஆவியை எங்களுக்கு தந்தருவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குற்றம் குறைகள் நீதிகளை கர்த்தர் இந்த வேலையை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலையை கட்டளையிடுவதாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவதாக. புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாடு தேடி வந்திருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தேவைகளை கர்த்தர் இந்த வேலையை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாவிலும் இருக்கிறதான வாஞ்சைகள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதாக. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகளை கர்த்தாவே நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். சோர்வை கர்த்தர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். உற்சாகமான ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடோ துன்பம் துக்கம் வரோ இன்பத்தில் துன்பம் நேரிடோ இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வருவேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். மரணனை காக்க வல்லோ கும்பல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஐயா மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறைவாதா மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிற்றே. இயேசு கை தூக்கினார் முற்றுமே உள்ளமாறிற்று. ஈசனை காக்க வல்லோ முற்றுமே உள்ளமாறிற்று. ஈசனை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சத்தேசவே. யார் கைவிட்டாலும் பெண் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயர
என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். என்ன வந்தாலும் நம்புவேன் என்று சொல்லுங்க. யார் கைவிட்டாலும் ஏசப்பா உம்மை நான் பின்ன செல்வேன். எந்த சூழலில் வந்தாலும் உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். உம்மை நான் பின்தொடர்வேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே காணப்பட்டாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், எந்த விதமான போராட்டங்கள் வேதனைகள் வந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் பின்வாங்க மாட்டேன். உம்மை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசப்பா நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவே உம்மை நான் நம்புவேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மையே நான் நம்புவேன். உம்மை மாத்திரமே நம்புவேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே யார் கைவிட்டாலும், யார் நம்மை வெறுத்தாலும், கைவிடாத தேவன், நம்மை வெறுக்காத தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மேல அவர் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவன் எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. இயேசுவே எங்கள் சூழலை காட்டிலும் பெரியவர். எல்லாருடைய பார்வைக்கு லேசானது ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீரே. எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. சந்தோஷத்தை தருவீராக. சமாதானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே மே சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தெய்வமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே மே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மாறாத தேவனே மே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே சோதரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடு. நாதனேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடு. நாதனேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இந்த காணான் ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. சேற்றி நின்றனை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூரி தாக்கினாரே. சேற்றி நின்றனை தூக்கி எடுத்து மாற்றி உள்ள
ஊதி ராக்கினாரே கல்லானையே உள்ளங்குருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே கல்லானையே உள்ளங்குருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே ஆனந்தமாய் இன்ப காணான் எகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே வாலிபனாலில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தேன் வாலிபனாலில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் எதற்குமே உறவாய் என்னையும் கண்டெடுத்தார் இயேசுவின் அன்பை நானே சொல்லுவேன் எதற்குமே உறவாய் என்னையும் கண்டெடுத்தார் இயேசுவின் அன்பை நானே சொல்லுவேன் ஆனந்தமாய் இன்ப காணான் எகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே கர்த்தரின் சித்தம் செய்திடத்தாம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே கர்த்தரின் சித்தம் செய்திடத்தாம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே இயேசுவல்லார் ஆசையை புவினில் என்றும் எனக்கவர் ஆதரவே இயேசுவல்லார் ஆசையை புவினில் என்றும் எனக்கவர் ஆதரவே ஆனந்தமாய் இன்ப காணான் எகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே ஆனந்தமாய் இன்ப காணான் எகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே ஹalleluya ஆமென் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 எதற்குமே உதவாத நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் தம்முடைய பிள்ளையார் தம்முடைய ராஜ்யத்துக்கு நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஒன்றுக்கும் உதவாத நீசுரும் பாவிகளுமாகிய நம்மை தேவன் நேசித்தபடியால் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவருடைய அன்பை நினைவு கூறுங்க இயேசுவே நீர் எங்களுக்கு பாராட்டினதான அன்பு பெரியது என்று சொல்லுங்க ஹalleluya ஆமென் ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஹalleluya ஆமென் சேற்றிலே உழன்றுகிறதான நம்மை பாவத்திலே ஜீவித்ததான நம்மை பரமேஸ்வரனுக்கு தூக்கி கண்மலையிலே நிறுத்தி வைத்திருக்கிறார் ஹalleluya 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 நித்திய ராஜ்யத்தை நமக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஹalleluya அந்த பூமி நமக்கு சொந்தமல்ல நிலையான பரம ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் தேவனுடைய காண பாதத்திலே பரிசுத்தமுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்திலே வளர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஹalleluya ஆண்டவரே என்னை பரிசுத்தத்தை தாருங்கள் என்று கேளுங்க ஹalleluya பரிசுத்த ஜீவியம் என்னிலே காணப்படட்டும் ஹalleluya உமக்கு உகந்த பிரியமான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் ஆண்டவரே ஹalleluya ஆமென் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆமென் கர்த்தாவே துதிக்கிறோம் 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 இயேசுப்பா இம்மட்டுமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே சோதரம் 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 கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் கருமணி போல காத்தபடியால் நாம் கர்த்தரை
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ விதமான ஆபத்துகள், பிரச்சனைகள், சோர்வுகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய இந்த தேசத்தின் நாடாளுமன்ற தேர்தலை கர்த்தர் நல்ல முறையில் நடத்தி கொடுத்தபடியாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஸ்தோத்திரம். கர்த்தர் தமக்கு சித்தமான நல்ல மக்களை தேர்ந்தெடுக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீதி இருக்கிறதான ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதித்து தரும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். இயேசுப்பா, ஆராதனையை அங்கீகரிப்பீராக. ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் ஆண்டவரே கிரியை செய்யும். ஒவ்வொரு உள்ளத்திலே கர்த்தர் வாசம் செய்வீராக. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நேரத்தில் நாம் யாரும் எழுந்து நீதிமொழிகளை வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். மெதுவான பிரதியுத்தரம் உத்தரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எடுக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனும் விவேகி. ஞானிகளின் உதடுகள் அறிவை நிறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கும் பிரத்யட்சமாய் இருக்க, மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கிறவர்களோ. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முடிந்து போகும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை போடு, கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. சோம்பேறியின் வழி முழுவேலைக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜ்பாலம். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமன்றங்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும், அது ஞானிகளிடத்தே தங்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்வு. சொல்றோம் வாசித்த நீதிமொழிகள் 4வது வசனத்தை பார்க்கிறார். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ வச்சது, நாவின் மாறுபாடு ஆவியை நோக்கும். அப்படி நம்ம 2வது வசனத்தையும் பார்க்கிறோம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்து, மூடரின் வாயோ புத்தியினத்தை காட்டும். இந்த வசனத்திலையும் நம்ம தெரிந்து கொண்டது என்னன்னா, வார்த்தைகள் ஒருத்தர் இருந்து பெறப்படுவது எவ்வளவு ஒரு முக்கியமானது. ஆலோசனைகள் யாருக்கிட்ட கேட்கணும், யார் ஆலோசனை கொடுக்கும் போது எந்த மாதிரி ஆலோசனை கொடுத்தால் ஆண்டவருக்கு பிரியமான ஆலோசனைகள் கொடுக்கணும்
அப்படின்றத குறித்து இது ரொம்ப கிளியரா நமக்கு போட்டு வேதத்துல ஆண்டவர் வந்து என்னன்னு பார்த்துட்டாருன்னா நல்ல வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து வருது, நல்ல ஞானத்தை கொடுக்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் தான் ஞானவான்கள் அப்படின்றத வந்து இந்த வேதாகம் நமக்கு கிளியரா கொடுக்குது. நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுவோம், உடனே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க போய் கேட்போம், இல்லை நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்போம், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு என்ன பண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு அறிவுறுத்தல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி. நம்ம ஆஃபீஸ்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே மேனேஜர் கிட்ட கேட்போம், இந்த மாதிரி எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ண அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. அதன் மூலமா அதுதான் வந்து ஆண்டவர் விரும்புறாரு. நம்மளுக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஆலோசனைகள் கொடுத்து நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து திறப்படும்படியான ஒரு ஆலோசனைகள் கொடுக்கும்படி கிருபையாக வந்து வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளோட மக்கள்கிட்ட வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிர்பார்க்கிறாங்க. அது சில நேரங்கள் அந்த வார்த்தைகள் மாதிரி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு தப்பான துரு ஆலோசனை கொடுத்தோம்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால என்ன ஆயிரும் என்றால் அதனால ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வராம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிலே மாட்டிக்கொள்வாங்க. அவங்க வந்து நல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்களா இருப்பாங்க அந்த ஒரு ஆலோசனையை கேட்கும்போது. இதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத இது மூடர்களா இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை வரும். அதனால ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை நம்ம கிட்டே வந்து நம்ம ஆலோசனை கேட்கிறவர்களா நம்ம இருக்கிறத விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இருந்து பார்க்கணும். நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஆலோசனைக்கு வராங்க, நம்ம கிட்ட வந்து நம்ம கூட ஒரு பிரச்சனை இருக்கு, நம்மள இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஆலோசனை கொடுங்க, ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்கறாங்க, தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட நம்ம எப்படி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னு ஆண்டவர் ஞானமுள்ளவர்களாக ஒரு ஆலோசனை கொடுத்து அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அது அவங்களுக்கு கடினமான ஒரு ஆலோசனையா இருந்தாலும் ஞானமுள்ள ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டியதா இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவர் ரொம்ப வந்து விரும்புகிறார். சில நேரங்கள் அது தப்பான ஆலோசனைகள் என்ன ஆகும்னா அது வந்து தப்பான ஒரு வழி நடத்தல கொண்டு போயிடும். அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு வந்து நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கோம், தப்பான ஒரு ஆலோசனையின் மூலமாக அவங்க வேற இடத்துக்கு போயிட இன்னும் பிரச்சனைகளை வந்துட்டு மாட்டிப்பாங்க. அதனால எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஆண்டவர் வந்து ரொம்ப நிறைய இடத்துல சொல்லுவார், வாயின் வார்த்தைகளுக்கு காவல் விடுங்க அப்படின்னு சொல்லுவார். எங்க அப்பாவும் சில நேரம் நான் கோவத்துல இருந்து சில நேரம் கத்திட்டே இருந்தேன். அப்ப சொல்லுவாங்க வந்துட்டு அமைதியா இருந்தாலே போதும், எல்லாமே வந்து சமாதானமா இருக்கும். பேச என்ன ஆகும்னா கோபம் வந்து நமக்கு தான் பிபி ஏறும், சொல்லி முடிச்சுட்டு நீ போயிடும், அதுக்கப்புறமே அந்த உனக்கு தான் வந்து பிரச்சனை, யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. அதனால வார்த்தைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சு நம்ம வந்து வார்த்தைகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆலோசனை மற்றவங்க சொல்ற ஆலோசனைப்படி இல்லை மற்றவங்க ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது ஞானம் உள்ளவர்களை கொடுத்தவர்கள் அதுதான் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு விஷயம் வரும். இது மாதிரி எல்லாமே இந்த வேதாகமத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. என்ன பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எப்போ பரியாசம் பண்ணணும், எப்போ பரியாசம் பண்ணக்கூடாது, பரியாசம் பண்றவங்க கூட எப்படி நம்ம இருக்கணும், நம்ம ஆத்மாவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே இருக்கு. இந்த அதிகாரத்துக்கு குறிப்பிட்ட அதிகாரத்தில் என்ன கொடுத்துருக்கு, ஞானமா இருக்க வேண்டும், ஞானமா இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும், ஞானம் இல்லாம இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து. அதனால ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம வாயின் வார்த்தைகள், நம்ம பேசுற வார்த்தைகள், நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான ஆலோசனையா, இது கொடுத்தா இதன் மூலம் நல்லது நடக்குமா, இதனால வந்துட்டு ஒரு சந்தோஷம் நடக்குமா, இதனால ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா அப்படின்றத நம்ம யோசிச்சு கொடுத்தோம் என்றால் அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான விஷயமா இருக்கும். அதன் மூலமாக ஆண்டவர் வந்து நல்லா அதன் மூலமா ஒரு ஆசீர்வாதம் தரும். எல்லாத்துக்குமே ஆண்டவரே இறங்கி வந்து நம்ம கிட்ட பேச போறாரு, நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் பேச மாட்டார். நிறைய பேருடைய பாவங்கள் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் வந்துட்டு சபை போதகர்கள், மூப்பர்கள், பெரியவர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மூலமா இது போட்டிருக்கு. தகப்பன் தாயெல்லாம் வச்சுருக்காங்க. இதுலயே அதில் போட்டிருக்கு தகப்பன். இன்னொரு வசனமே இதுல கிளியரா போட்டிருக்கு, அப்பா அம்மாட்ட எப்படி பேசணும் அப்படின்றது. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். எப்படி ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும்னா அவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு அந்த நடந்தோம் என்றால் அது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவரை நீங்க சொன்னாதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் என்றால் அப்படி வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துலையும் ஒரு விஷயங்களை வச்சிருக்காரு. சபைக்கு ஒரு போதுகார், அப்பா அம்மா வச்சிருக்காரு. அவங்க சொல்ற ஞானத்தின் மூலமா நடந்து போகணும். ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து வர வார்த்தைகள் ரொம்ப ஞானமுள்ள வார்த்தைகளா இருக்கும். அவங்க வந்து நமக்கு வந்துட்டு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி அவங்க கிட்ட நமக்கு வந்து கிளியரா சொல்லுவாங்க அப்படின்றது. அதனால எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம வாயினுக்கு பிறக்கிற வார்த்தைகள், நம்ம கொடுக்குற ஆலோசனைகள், நம்ம கேட்குற ஆலோசனைகள், இது எல்லாமே வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டோம் என்றால் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நல்ல வாசனை. சாட்சி சமயம் கொடுக்கப்படுது. சாட்சி சாட்சி எதிர்பார்க்காம போன வாரத்துல பட்டினி கீழே விழுந்துட்டான். அது எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா உள்ள தூங்கிட்டு தான் எப்படி விழுந்து எதுக்கே விழுந்தான்னு தெரியல.
மட்டும் இல்லாமல் எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. எப்படி ஒர்க்கை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆஃபர் வந்தோடனே சொல்லலாம் நினச்சேன், என்னால் முடியலன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு மனசு ஒரு கலக்கம் இருந்தது. நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், சேலரியில் சின்ன கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும், அதையும் பெற்றுக்கொள்ளவும் அது எனக்கு எதிர்பார்க்கவே முடியல. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கரெக்டாக நான் இன்னைக்கு அந்த பேப்பர் சப்மிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அது என்னால் கொஞ்சம் கூட கவனிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் எனக்கு ஆண்டவர் பிரியமா என்னோட ஜீவிக்கிறோமா என்னோட ஜீவிதத்தை யாரும் சாட்சிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபத்திரவா அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவா சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவா அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். உபத்திரவம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவா அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவா ஈடு இணையில்லா மகிமையே இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமையே இதனால் நமக்கு வந்திடுமே.
விடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. ஆண்டவனே வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். ஆண்டவனே வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாட்சிகளையும் காணிக்கை ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனை ஆசீர்வதிக்கிறீர்களா? ஆண்டவரே, சாட்சியாய் நிறுத்துவோம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட காண்பியை வந்து ஆசீர்வதி உங்களுடைய நாமத்தை ஒவ்வொருவரோடும் பேசுவதை வார்த்தையினால இயேசு பாஸ்டர்கள் போட்டவர்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது மாத்திரமல்ல, வார கூட்டங்கள் நடைபெறும். புதன்கிழமை வேத பாடம் கூட்டம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனிக்கிழமை காப்பது கூட்டம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகாமல் ஒரு ஜெபிக்கிறதான பிள்ளைகள் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை வருகிறோம். தொடர்ந்து யாவரும் கிறிஸ்துவுக்குள் பலப்படும்படியாய் ஆவியிலே ஆத்மா நல்லடைய ஜெபத்தோடு கூட காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேத வசனம் பேதைகளை ஞானியாக்குறது. ஆமென். நம்மலாம் எப்படி இருந்தோம் அது சரிதான் சிந்தித்து பார்க்கிறோம். நம்மளாம் ஒன்றும் அறியாத வெறும் ஒழுங்காய் காணப்படும். நமக்கு இந்த உலகத்தாரின் அறிவு நமக்கு காணப்படுதாக சொல்லிவிட்டால் அவர்களெல்லாம் நம்மளை பார்த்திலும் ஞானவான்களா இருக்கிறாங்க. அநேக காரியங்களை அவர் சாதித்து வருகிறார். ஆனாலும் ஒன்றுக்கும் உதவாத நாம் எங்கேயோ சுற்றி கொண்டு அழிந்து திரிந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து தம்முடைய ராஜ்யத்திற்காக நம்மை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். இந்த வேத வசனம் எங்க நிறைய இடங்களில கிடைக்கப்படாமல் போகிறது. சில இடங்களில் வேதத்தை கொளுத்தி எரித்து விடுவதை பார்க்கிறோம். அநேகர் வேதத்தை மறைத்து மறைத்து வைத்து படித்துக் கொண்டிருக்கிறாங்க. வேதம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி அநேகர் வேதத்திற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக நாடுகளிலே வேதம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒழித்து வைத்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. தேவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் இன்றைக்கு சுயாதீனர்களாய் சுதந்திரமாக தேவனை குறித்து பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்டதான கிருபையை குறித்து நம் அலட்சியம் இல்லாதபடிக்கு கருத்தாய் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, அது குறைவற்றதும் ஆத்மாவை உயர்ப்பிக்கிறதுமாய் காணப்படுகிறது. ஆமென். அது தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதாய் வேத வசனங்கள் நமக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாய்
காணப்பட வேண்டும். இந்த நாளிலுமாய் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஆமென். தேவன் தயை பெருக்கவராயிருக்கிறார். நாம் சகலவிதமான அக்கிரமங்கள், பாவங்கள், வஞ்சகங்கள் இவற்றை செய்தாலும் கூட தேவன் தயவாய் நம்மை மன்னித்திருக்கிறார். இப்படிப்பட்டதான தயவை நாம் ருசித்து பார்க்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையை வைக்கிறதான மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். அங்கே நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம், இங்கு பார்க்கிறோம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்பேற்பட்டதான குற்றங்கள், பாவங்களை புரிந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை தயவாக மன்னித்து நாம் அவர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கக்கூடியதான அனுபவத்தை கொடுக்கிறார். பாருங்க, எவ்விதமாய் நாம் காணப்படுகிறோம். துர்குணங்கள், கபடங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள், புறங்கூறுதல், இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மிலே காணப்படுகிறது. நாம் இப்படி மற்றவர்களை தூற்றிக் கொண்டு செய்யாதபடி, புறங்கூறாதபடி, கபடமாயிராதபடி, பொறாமை செய்யாதபடிக்கு நாம் சகல விதமான துர்குணங்களையும் நீக்கிவிட்டு கபடமில்லாத புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஒவ்வொரு நாளும் வளரும்படியாகிய திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்குது என்று கேட்டால் அது நன்கு வளர்ந்து வர வேண்டும் என்றால் பால் மிகுந்த அவசியமாய் காணப்படுகிறது. அது மறுபடியுமா இந்த குழந்தை என்ன செய்யலாம், பாலை குடித்து கொண்டே இருக்குமா. சற்று நேரம் குடிச்சிட்டு அது சின்ன வயிறு, அது என்ன செய்யும், கொஞ்ச நேரம் குடிக்கும், உடனே திரும்பி தூங்கிடும், திரும்பி பால் குடித்து தூங்கிடும். இவராய் மறுபடியுமா இது பாலை குடித்து அது வளர்ந்து வருகிறது. நாமும் கூட இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல், இந்த வஸ்திரத்தின் மேல் நாமும் வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வசனத்தை மறுபடியுமாய் நாம் வாசிக்க வேண்டும். வாசித்து ஆவிக்குரியதான ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஞானப்பாடல், திருவசனமாகிய ஞானப்பாடல் மேல் வாஞ்சையாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய், அதை கை கொண்டு நடக்கிறதான ஒரு பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் முன்னேறி வளர்ந்து வருவதற்கு வேத வசனத்தை அனுதினமும் நாம் வாசித்து அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதை கொண்டு தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், வேத வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அவளை தியானித்து அவளை கை கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இந்த பெரையா பட்டணத்தாரை நாம் பார்க்கிறதான வேளையில் அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே வாஞ்சையாயிருங்கள், வசனத்தின் மேல வாஞ்சையாயிருங்கள். ஆமென். இந்த பெரையா பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல,
அந்த வசனங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, வசனத்தை நாம் மேற்பூச்சாய் படித்துக் கொண்டு போய்விடாதபடி, ஏதோ எதிர்ச்சோம் காலையில் எதிர்ச்சோம் சும்மா 2 வசனம் படிச்சோம் அப்படி சொல்லி போகாதபடி, ஆராய்ச்சி செய்யக்கூடியதான வல்லவர்களாய் நாம் ஒவ்வொருத்தரும் காணப்பட வேண்டும். ஆராய்ச்சி செய்கிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பற்பல காரியங்களை குறித்து அதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். ஈடுபாடு இருந்தால் மாத்திரம்தான் ஆராய்ச்சி செய்யணும். இங்க வசனத்திலே பார்க்கிறோம், பெரேயா பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியதான அனுபவம் பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் அவர்கள் வாஞ்சையாய் காணப்பட்டபடியால் அவர்களுக்கு வேத வசனத்தை ஆராய வேண்டும் என்கிறதான ஒரு ஆர்வம் அவர்களே காணப்பட்டது. இவ்வாறாக எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்ரா 7:10. அப்படியே 7:10 எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். ஹல்லேலூயா. வேத வசனமாகிய திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல வாஞ்சையா இருங்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறவர்களாய் இந்த பெரேயா பட்டணத்தார் காணப்பட்டாங்க. எஸ்ரா எப்படி காணப்படுகிறான் என்றால், வேதத்தை ஆராயக்கூடியவனாய் காணப்பட்டான், அதன்படி செய்கிறவனாய் காணப்பட்டான். எல்லாவற்றையும் அவன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தையும் நாம் பக்குவப்படுத்த வேண்டும். எவ்வாறு பக்குவப்படுத்த வேண்டும்? வேதத்தை ஆராயக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. அதன்படி செய்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே, இந்த வசனத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவன் அதன்படி செய்கிற அனைவரும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி வேதத்திலே இந்த வசனத்தின் மேல வாஞ்சையா இருப்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய், அதை கேட்கிற பிள்ளைகளாய். ஒருவேளை சிலருக்கு வாசிக்க தெரியல என்றால், வேதம் எங்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி அவ்விடங்களுக்கு சென்று அந்த வேதத்தை கேட்கக்கூடியதான ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாய் காணப்பட்டு, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய், விருப்பம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த காலம் வெகு சமீபமாயிருக்கிறது. கர்த்தரின் வருகை வெகு சீக்கிரமாய் காணப்படுகிறது. இனி காலம் செல்லாது என்று சொல்லி அங்கும் இங்குமாய் வேத வசனம் கூறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அதை அண்டிக் கொள்கிறதான ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கொஞ்ச காலத்திலே பஞ்ச காலம் வரப்போகிறது. வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வருகிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு யூடியூப்ல நான் பார்க்கிறேன், ஒரு ஆலயத்துல ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஃபுட்பால் விளையாடுறது கூட பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க பைபிள் என்ன செய்யறாங்க, எட்டி உதைத்து விளையாடுறாங்க. இங்க இருந்து ஒருத்தனை பைபிள் எட்டி உதைக்கிறான், அங்க இருந்து ஒருத்தனை எட்டி உதைக்கிறான். இது ஒரு பெரிய சபை, யூஎஸ்ஏல ஒரு பெரிய ஒரு சபையில வேத வசனத்தை எட்டி உதைத்து விளையாடுறாங்க. வசனங்கள் அங்க ஆலயம் நடக்குது, வசனத்தையும் இவ்வாறு எட்டி உதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன என்று சொல்வது தெரியவில்லை. தேவ பிள்ளைகளே, வசனத்தை நீங்கள் பார்க்கிறோம், வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளெல்லாம் செய்யவும் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன் வழிகளை வாய்க்கை பண்ணுவாயாக. புத்திமானாய் நடந்து கொள்வாயாக. நம்முடைய வழிகள் இன்னைக்கு வாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டார். இல்லை என்றால் புத்தியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டார். வேத வசனம் நம்முடைய ஜீவித்திலே காணப்பட வேண்டும். இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நம்மிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை இரவும் பகலும், இன்னைக்கு இரவும் பகலும் வேதத்தை நாம் தியானிக்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. இரவும் பகலும் மொபைலை நம்ம நோண்டிட்டு இருக்கோம்னா அந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கு சாத்தியமாய் காணப்படுகிறது. தூங்குவது கூட இல்ல, பாத்ரூம் போனா கூட மொபைலோட தான் இன்றைக்கு அநேகர் செல்றாங்க. எந்த இடத்திலும் 24 மணி நேரமும் மொபைலோடு கூட தன்னுடைய ஜீவியத்தை செலவழிக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அவ்வாறாய் வாசிக்கிறோமா? இன்றைக்கு சில காலையில எழுந்து கூட வேதத்தை வாசிப்பதில்லை. அதுக்கு ஒரு நேரம் கிடைப்பதில்லை. எழுந்து என்ன செய்யறாங்க? வேலைகளுக்கு, தங்களுடைய ஸ்கூல் போன்ற காரியங்களுக்கு சென்று விடுகிறதை பார்க்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது இரவும் பகலும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அதை தியானிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 1 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் பாக்கியவானாய் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் என்றால் இரவும் பகலும் வேத வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஜீவன் இருந்தால் நாம் பார்க்க வேண்டும். பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய இடத்திலே நாம் இல்லாதபடி, பாவிகளுடைய வழியில் நில்லாதபடி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்கார்ந்தபடி. இன்றைக்கு அநேகர் நாம் எங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்முடைய நட்பு என்று யாரோடு கூட இருக்கிறது? யாரோடு நாம் அதிகம் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை நாம் விட்டொழித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, பாக்கியவான்களாய் நாம் நம்முடைய இதயத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதத்திலே பார்க்கிறோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். தேவ வசனத்தை, அவருடைய வாக்கு தத்தத்தை, அவருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறோம். அப்படி வேத வசனம் நம்மிலே நிலைத்திருக்கிறதான வேளையிலே நாம் பாவத்துக்கு விலகி ஓடுவோம். பாவம் செய்யாதபடி காக்கப்பட வேத வசனத்தை இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நீதிமொழிகளை பார்க்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி. என்னவால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி காத்துக்கொள்கிறான். வேத வசனம் நம்மிலே இருக்கும் பொழுது நாம் நம்மை காத்துக் கொள்ள முடியும். பாவத்திற்கு நாம் விலகி ஜீவிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சியாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய், அதை ஆராய்ச்சி செய்கிறவர்களாய், அணு தினமும் அதை தியானிக்கிறதான பிள்ளைகளாய் நாம் அதனுடைய வார்த்தையை இருதயத்திலே வைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வாஞ்சை வாசித்து பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே தாவீது என்ன சொல்கிறான் என்று சொல்லி கேட்டால், ஆலயத்தின் மேல் வைத்திருந்த வாஞ்சையினால். ஆமென். இன்றைக்கு திருவசனமாகிய ஞானப்பாலனாகிய
வசனத்திலே நீங்கள் வாஞ்சியாயிருங்கள் சொன்ன. இங்கே பாருங்க, ஆலயத்தின் மேல வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாஞ்சை வெவ்வேறான இடங்களிலே காணப்படுகிறது. அநேகர் இன்றைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, அப்பதான் புசிக்கவும் குடிக்கவும் வெறிக்கவும் என்று சொல்லி அவர் அவ்விதமான வாஞ்சைகளுக்குள்ளாய் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்கிறாங்க, சில திருமண காரியங்கள், காது குத்து, எப்படி சபைக்கு போகாதபடி நான் வேற எங்கு போகலாம் என்பதை என்ன செய்யறாங்க, எதையாவது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா, நம்ம சர்ச்சுக்கு போகாம அங்க போயிடலாம் தேடி கண்டுபிடித்து அங்கு செல்கிறதை பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது கர்த்தருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சையாய் காணப்படுகிறான். ஆமென். இந்த அநேக பீச்சுக்கு போகணும், கிளப்பு போகணும், போன்ற விதமான பார்க், தியேட்டர் போன்ற காரியங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான இடங்கள் மேலும் வாஞ்சை வைத்து அங்கு சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு வராதபடி என்ன செய்யறாங்க, தங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி. ஆமென். வசனத்தை நாம் என்ன செய்யணும், அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை நோக்கி வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆலயத்தை கூடி வருவதை நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி வசனம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. இன்றைக்கு சபைக்கு வராதபடி இஷ்டமான காரியங்களை செய்து விடுறாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு ஆபத்தோ ஒரு கஷ்டமோ நேரிடுவதான வேலையை, அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும் என்கிறதான எண்ணம் வருகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை தேடுகிறதான பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆலயத்துக்கு செல்வதை ஒரு நாளும் தவிர்த்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் எவ்வாறாய் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியாய் காணப்பட்டாரோ அப்படியாய் நாமும் காணப்பட வேண்டும். வாஞ்சியாய் காணப்பட்டது அல்லாதபடி வெள்ளையும் பொன்னையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று அவன் கொடுத்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாமும் கூட கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவை எல்லாவற்றையும், முதற்பேரான காரியங்கள், காணிக்கைகள், பொருத்தனைகள் போன்ற காரியங்களை நாம் செலுத்தி கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்டதான காரியங்களிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 26:8 வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இங்கே பாருங்க, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை எதின் மேலே காணப்படுகிறது. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை, ஒரு மகிழ்ச்சி நம்மிலே காணப்படுகிறதா? அவர் மகிமை தங்கின ஸ்தானத்தை நாம் விரும்புகிறோமா, வாஞ்சிக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். சங்கீதம் 11:14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார், அவர் தம்முடைய ஆலயத்திலே காணப்படுகிறார். இங்கே பார்க்கிறோம், எதற்காக நாம் சபைக்கு வருகிறோம், எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? ஆலயத்திலே கர்த்தர் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே காணப்படுகிறார், அவர் தம்முடைய ஆலயத்திலே இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 11:4 நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால், கர்த்தருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேகர் இன்றைக்கு ஆலயத்துக்கு போக முடியாதபடி கஷ்டப்படுறாங்க. அநேகர் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பாத்ரூமை தாழிட்டு ஜெபிக்கிறது மற்ற மக்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி அநேக அந்தரங்கமான கிறிஸ்துவர்கள் தேவனை அந்தரங்கத்திலே பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்குதான் நாம் சுயாதீனமாய் இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம், நடந்து வருகிறோம். அநேகர் பார்க்கத்தக்க அளவிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு வருகிறோம். நாம் எவ்வளவு பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். இந்த வேதத்தை வேண்டக்கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி அநேகர் கர்த்தரிலே அன்பு வைத்து அந்த
அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் பிரயாசத்தின் மத்தியிலும் இன்றைக்கும் தேவனை அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆலயத்துக்கு போகக்கூடாத சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட தேவன் மேலே அவர்கள் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆலயத்தின் மேலே வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 63 1-2 வசனங்களை வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடினேன். வறண்டதும் இடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை வாஞ்சிக்கிறது. ஆமென். ஆலயத்திலே வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சிமியோன் சொல்லுகிறான், நான் என் கண்கள் இன்றைக்கு என்ன செய்தது, ரட்சணத்தை கண்டது என்று சொல்லி அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறதான வேலையிலே தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதான வேலையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சையும் தவனவுமாய் நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு வாஞ்சை, யோபு 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். யோபு 19:27. அவரை நான் பார்த்தேன், அவரை நான் பார்த்தேன், அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது, என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கு யோபுக்கு இருக்கிறதான ஒரு வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு எப்பேற்பட்டதான வாஞ்சை என்றால் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை. ஆமென். பார்த்தோம், கலகமில்லாத திருவசனமாகிய வசனத்தின் மேல வாஞ்சுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். யோபு பார்க்கிறோம், கர்த்தரை காண வேண்டும். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காண வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை இருக்கிறதா? இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறதா? யோபுவை நாம் பார்க்கிறோம். அவன் எப்பேற்பட்ட சூழல் மத்தியிலே அவன் கர்த்தரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் அநேகரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சைப்படுகிறோம். ஆகவே உடனே என்ன செய்யறோம், அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் போய் நம்ம அவர்களை பார்த்து விடுகிறோம். இல்லை என்றால் வீடியோ கால் மூலியமாய் பார்த்து நாம் என்ன செய்கிறோம், அவர்களை பேசி விடுகிறோம். ஆகவே வாஞ்சை நாம் தீர்த்துக் கொள்கிறோம். ஆனாலும் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்கிறதான, அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், நம்முடைய சொந்த கண்களாலே அவரை பார்க்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை யோபிலே காணப்பட்டது. எப்ப காணப்பட்டதுன்னா, அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அவருடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனதான வேளையிலே அவன் சரீரத்திலே ஆரோக்கியம் உடலில் போய்விட்டது. உச்சந்தடைந்த உள்ளங்கால் வரைக்குமாய் பருக்களால் காணப்பட்டான். ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்தான். ரத்தமும் சீழும் அந்த சூழலை கூட அவன் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, முகமுகமாய் அவர் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேரிலே வாஞ்சையாயிருந்தான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு சரியா ஒரு தலைவலி வந்துட்டா கூட நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். என்ன தலைவலி, நம்ம விட்டு போக மாட்டேங்குது, கவலைப்படுறோம், சோர்ந்து. யோபுக்கு எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டது. அவன் வாழ்க்கையே இழந்த போதிலும் கூட அவன் கர்த்தரை நான் பார்க்க வேண்டும், அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் கர்த்தரை எப்பொழுது பார்ப்பேன், என் மீட்பரை எப்பொழுது நான் காண்பேன் என்று சொல்லி கர்த்தரை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு காவல் மிக்கவனாய், ஒரு வாஞ்சி மிக்கவனாய் அவன் காணப்பட்டான். சங்கீதம் 17 கடைசி வசனத்திலே நாம் இவ்வாறாய் பார்க்கிறோம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசித்தேன், நான் விழிக்கும் போது ஒரு சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் நீதியில் அவருடைய முகத்தை தரிசிக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். சாயலாலே திருப்தி நமக்கு கிடைக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 யோவான் 3:1-2. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்காக பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியா
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படியா இருப்போம் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் எவ்வாறாய் இருக்கிறார், அவர் வருகிறதான வேளையிலே அவர் எவ்வாறாய் இருக்கிறாரோ அதே விதமாய் நாமும் காணப்பட்டு அவரை தரிசிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், அவரை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை நம்மிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:14 நாம் பார்க்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. தேவன் பேரிலே வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவரை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். தேவ பிள்ளைகளே, திருவசனமாகிய ஞானப்பாடின் மேல் வாஞ்சை, அவருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சியுள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்றுதான் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வார்த்தையினால் உள்ளம் அசைகின்றது, வார்த்தையினால் உள்ளம் மாறுகின்றது, வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே, வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே. மாறாவின் தண்ணீரை மாற்றினீரே உம் திருவார்த்தையினால், மாறாவின் தண்ணீரை மாற்றினீரே உம் திருவார்த்தையினால், என் வாழ்வின் கசப்பை நீக்கிடுமே, வார்த்தையை அனுப்பிடுமே, என் வாழ்வின் கசப்பை நீக்கிடுமே, வார்த்தையை அனுப்பிடுமே, வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே, வார்த்தையினால் என் உள்ளம் மாற்றினீரே, வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே, வார்த்தையினால் உள்ளம் மாற்றினீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடுத்ததான நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, உங்க வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உங்க வார்த்தை தெளிவேலும் மதுரமுள்ளதாய் காணப்படுகிறது, பேதைகளை ஞானியாக்குறது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உங்க வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நிலைகளை மாற்றும். ஹல்லேலூயா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலே கர்த்தாவே பேசும் வார்த்தையை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கசந்த மாறாவை மாற்றின கர்த்தர் வாழ்க்கையிலே கசத்தை தேவன் மாற்றுவீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, கருணையான ஆண்டவரே, நல்ல மதிய வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தினபடியாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். தொடக்க முதல் முடிவு வரைக்குமாய் தேவன் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டீரப்பா, எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கொடுத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, உடைய வசனத்தின் மேல வாஞ்சி உணர்வுகளாய் என் தேவனில் மாற்றும் ஆண்டவரே. ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று
சொன்னது போல ஆண்டவரே ஆழத்தின் மேல கர்த்தாவே உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் காத்து மாற்றுவீராக. யோபு சொன்னது போல ஆண்டவரே முகத்தை கர்த்தாவே ஆண்டவரே நான் பார்க்க வாஞ்சையா இருக்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்கள் முகத்தை தரிசிக்கக்கூடியதான கிருபையை வாஞ்சி எங்கள் பிள்ளைகளாக எங்கள் அனைவருக்கும் அப்பா கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே சோதரிகளே ஏசப்பா சோதரம் வந்திருக்கிறான் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆறுதலின் தேவன் தேர்தலின் தேவன் ஏசப்பா உள்ளத்தை காண்கிறவர் ஆறுதலின் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டப்புகளை நீக்கி போடும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடைபெறாதா, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சகாயம் செய்யும் அப்பா, உதவி செய்யும் ஆண்டவரே. கண்ணீரை கர்த்தர் மாற்றுவீராக, கவலைகளை கர்த்தர் நீக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன குறிப்புகளுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. சோதனைக்கிறேன் ஆண்டவரே, சரீர சுகத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்கப்பா. அது வெயில் காலங்களுக்கு ஏற்றதான பாதுகாப்பை இந்த பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனைக்கிறோம் துதிகான மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சமதமானவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah hallelujah hallelujah. யாருக்குமே சொன்னாங்க